ஹாய்! இந்த வீட்டுக்கு வந்ததுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதுமே இது வந்து ஒரு ரிலாக்ஸா காஃபி குடிக்கும்போது வர சவுண்ட் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம சூரியன் உதிச்சு வரும்போது இருக்கிற அந்த செக்க சிவந்த வானம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அப்படியே தெரியுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மைண்ட் ரிலாக்சேஷனா இருக்கும். என்னதான் டிப்ரஷனா இருந்தாலும், நம்ம தூக்கம் முழிச்சு எந்திரிச்சு அதில வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குளிர்ந்த காத்து, அதுக்கப்புறமா அந்த பறவைகளோட சவுண்டு, அப்புறமா அந்த சூரியன் உதிச்சு வர்ற அந்த வெளிச்சம், பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலைல எந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் இல்லன்னா ஒரு 1/4 மணிக்கூறாவது அதில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் தான் என்னோட வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. சரி உங்கள்ட்டயுமே அத ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இத வந்து காலையில வந்து ஷூட் பண்ணி எடுக்கணும், இத காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இத வந்து ஷூட் பண்ணேனே. இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருந்து தாங்க அந்த வெளிச்சம் அப்படியே வரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெட் கலரா அப்படியே வரும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த குளிர்ந்த காத்தோட சேர்த்து நம்ம அத வந்து ரசிக்கும்போது, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஹரிஷும் பார்த்தீங்கன்னா, நான் எந்திரிச்சு ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளாடி பார்த்தீங்கன்னா, அவனுமே எந்திச்சிடுவான். எந்திரிச்சிட்டு வாக்கிங் கிளம்பிருவான். இப்படி தான் எங்களோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.